உபவாசத்தை போடுறேன், நான் வந்து 13 நாள் அரச மரத்தை சுற்றுறேன், ஆலமரம், அவன் அரச மரத்தை சுற்றுறான். நீ புரியல, ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யணும் தான் நீ நினைக்கிறிய ஒழிய, இயேசு கிறிஸ்து ஒன்று வேலையை முடிச்சாரே அதை விசுவாசிக்கிறவனுக்கு ஆள் இல்லை. அதான் பைபிள், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவான். பாருங்க, இந்த களிமண் குயவன், இந்த செடி கொடி, இது ரெண்டு நிறைய அப்படி காமிச்சுக்கிட்டே வராரு. நீ களிமண்றா, நான் குயவன்னு, நீ கொடிடா, நான் செடி, இப்படி சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா இது ரெண்டுலேயுமே நம்ம களிமண், நம்ம கொடி, இதில் ரெண்டுலேயுமே பாருங்கள், குயவனுக்கு தான் வேலை, களிமண்ணுக்கு வேலை இல்லை. களிமண்ணுக்கு வேலை இருக்குது, குயவன் தான் பார்க்குறாரு. சப்போஸ் சரியாக வரல, உடனே களிமண்கிட்ட போய் நீங்கள் சண்டை போடுவீங்க, இல்லை குயவன்கிட்ட கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே. நல்லா கவனிங்க, உங்களை அவர் தான் உருவாக்குறாரு. யூ ஹாவ் நோ அதர் ஒர்க், உங்களுக்கு வேலை கிடையாது. அதான் சொன்னேன், இட் இஸ் டன், ஆல் யுவர் ஒர்க்ஸ் were done on cross. நம்பர் 2, இந்த பிரான்ச்சுக்கு வேலை கிடையாது. அது போய் வேறு விட்டு தரையிலேருந்து தண்ணியெல்லாம் எடுக்க வேண்டாம். அது ஸ்டார்ச் ஆக்கி வச்சுருக்கத அப்படியே ஸ்டாவை போட்டு சர்ன்னு இல்லை, நான் உபவாசத்தை போடுறேன், நான் 13 நாள் அரச மரத்தை சுற்றுறேன், ஆலமரம், அவன் அரச மரத்தை சுற்றுறான். நீ புரியல, ஏதோ ஒரு வகையில் வேலை செய்யணும் தான் நீ நினைக்கிறிய ஒழிய, இயேசு கிறிஸ்து ஒன்று வேலையை முடிச்சாரே அதை விசுவாசிக்கிறவனுக்கு ஆள் இல்லை. அதான் பைபிள், விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். உங்கள் வாழ்க்கை எங்கே தெரியுமா இருக்குது? விசுவாசத்தில் தாங்க இருக்குது. அதான் பைபிள் சொல்லி, விசுவாசத்தினால தான் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஸோ உங்கள் பிழைப்பு எதில் தான் இருக்குது? கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. எதன் மேலே விசுவாசம்? இயேசு சிலுவையில் முடித்தது மேலே வச்சிருக்கிற விசுவாசம். அங்கே நம் எல்லோருடைய சாபங்களும் முறிக்கப்பட்டது, எல்லோருடைய வியாதிகளும் சுமந்து தீர்க்கப்பட்டது, எல்லாருடைய அக்கிரமங்களும் அங்கு முடிக்கப்பட்டது, நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். ஆமென். நாட் ஆன் த பேசிஸ், இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ். வாரம் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன்பான்னு சொல்லலை, ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஆமென் சொல்லுங்க. ஒரே பலியினாலே பூரணப்படுத்திட்டார். கை தட்டுங்க ஒரு தான் இருக்கு. ஆகவே பாவத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற தொடர்பை அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போல, அவர் கனெக்ஷனே கட் பண்ணி விட்டார் கட்டிங் பிளேடை வச்சு. சார் ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கு சுற்றும், கையை தட்டு. ஆனால் இதை சுத்த வைப்பதற்கான உந்து சக்தி துண்டிக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. உங்களை உந்துகிற உந்து சக்தி துண்டிக்கப்பட்டது. Now you are the king in your life. Christ is the king in your life. ஆமென் சொல்லுங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டவங்க எத்தனை ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே நம்ம வேலை அவரோடு இணைஞ்சே இருக்கிறது தான். அவர் முடித்ததில் நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஒவ்வொருவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. புதிய உடன்படிக்கை நம் எல்லோருக்காக ஒருத்தர் முடிச்சுட்டு அவர் சொன்னார், உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இந்த உடன்படிக்கை தேவன் மனிதனோடு பண்ணவில்லை, தேவன் இயேசுவோடு தான் பண்ணார். அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு யூனியன் லீடர் போய் கம்பெனி மேனேஜர்கிட்ட, ஓனர்கிட்ட பேசுகிறாரு. பேசி சம்பள உயர்வு பேசி 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கடைசியில் சம்பள உயர்வு யாருக்கு? யூனியன் லீடருக்கு இல்லை. அவர் வெளியே என் சம்பளத்தை உயர்த்திட்டார். அவர் பேசினது அவர் சம்பளத்துக்கே இல்லை, அவர் ஒருத்தர் பேசி முடிச்சனால ஒட்டுமொத்த லேபர்ஸ் அத்தனை பேரோட கையை தட்டு. வெளியில அந்த யூனியன் லீடர் சொன்னார், இட் இஸ் finished. கையை தட்டு. ஹalleluya.